Hi viewers, welcome to Car Information Tamil. ஸோ இந்த வீடியோவில் காரோட ஸ்டியரிங் பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டியரிங் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போனாலோ இல்லை வந்து ஓஎம் அதாவது ஹுண்டாய் ஷோரூம் எடுத்து போனாலோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஃபீல் ஆகலை, எனக்கு தெரியலை, காஸ்ட்டை மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ நான் சொல்கிற இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டியரிங் என்ன பிரச்சனை இருக்கோ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ரைட்டில் போகுது லெஃப்ட்டில் போகுது அப்படின்னா மேபி வண்டி டயர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வண்டி வந்து ஒரு 80லேருந்து 100 ஸ்பீடுக்கு மேலே போகுது, அப்போ வந்து வைப்ரேஷன் ஸ்டியரிங் வந்து வைப்ரேஷன் பயங்கரமாக ஆகுது அப்படின்னா மேபி டயர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். சரிங்களா? இல்லை நான் வண்டியை வந்து நிப்பாட்டிட்டேன், ஸ்டியரிங் சும்மா திருப்பும்போது ஒரு மாதிரி கடக் வருது அப்படின்னா ஸ்டியரிங் காலம் அண்ட் ரேக் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொன்னேன், வண்டி வந்து 60லேருந்து இல்லை 80 இல்லை 80க்கு மேலே போகும்போது வண்டி ஸ்டியரிங் வைப்ரேஷன் பயங்கரமாக ஆகுது. அது என்ன காரணம் அப்படின்னா ஸோ உங்கள் டயர் தான். உங்களோட டயர் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பாருங்கள், டயர் வந்து போயிடுச்சு, இல்லை வந்து டயர் வந்து பட்டன் ரொம்ப தேஞ்சிருச்சு, இல்லை கிழிஞ்சிருச்சு, இல்லை வந்து டயர் உப்பிட்டுருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டியரிங் வந்து 100% நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 80-100க்கு மேலே போகுது ஸ்டியரிங் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரியாக வைப்ரேஷன் ஆகும், பாப்ளிங் ஆகும், அதிகமாகும். ஸோ அதுக்கு நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வராது. இன்கேஸ் வருதுன்னா ஸ்டியரிங் ரேக்கா இல்லை காலமா இல்லை அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டயர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டயர் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3 இயர்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ டயர் என்ன போடலாம் அப்படின்னா எனக்கு பட்ஜெட் வைஸ் போதும் அப்படின்னா குட்டியரே போடுங்க, சேட்டே போதும். சரிங்களா? இல்லை நல்லா காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நல்லா லாங் லைஃப் வரணும்னா நீங்கள் பிரிஸ்டன் போடுங்க. உங்கள் டயரை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு உங்கள் டயரை வந்து வீல் அலைன்மெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட். அப்படி பண்ணாலே போதும். அவங்க செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் வீலில் ரொம்ப ஒரு பக்கம் தேயுது அப்படின்னா அவங்க வீல் பேலன்சிங் பண்ணி டயர் ரொட்டேட் பண்ணி போடுவாங்க. ஸோ இது பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃபியூச்சரில் சீக்கிரமாக வந்து ஒரு 3 வருஷம் டயர் வந்து 1 வருஷத்தில் போயிடும், இல்லை ஒரு 40 கிலோமீட்டர் ஓடுற டயர் வந்து 10 கிலோமீட்டர் போயிடும். இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் டயர் செக் பண்ண வேண்டிய விதம். ஸோ இதனால தான் மெயினாக வந்து ஸ்டியரிங் வந்து வீலோட அதிகமாக வந்து வைப்ரேஷன் கனெக்டுமே இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.